ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இந்த தொடரில் 26வது வாக்கியமாக நாம் பார்க்க இருக்கும் வாக்கியம், அவல் பொறி ஈந்தேனோ குச்சேலரை போலே. நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரை பார்த்து கேட்கிறார், நான் குச்சேலரை மாதிரி அவல் பொறி கொடுத்தேன் நான். இது பாகவத புராணத்திலிருந்து வரக்கூடிய கண்ணனுடைய நண்பனை பற்றின இந்த கதை. கண்ணன் ஆய்ப்பாடியில் அழகாக குழந்தையாக வளரும்போது அவனுக்கு நெருங்கிய நண்பர்கள் பலர் இருந்தாலும் ரொம்ப ஆப்த நண்பனாக இருக்கக்கூடியவன் சுதாமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குச்சேலன். இந்த குச்சேலனுக்காக குழந்தையாக இருக்கும்போதே அவன் நிறைய காரியம் பண்ணியிருக்கான். அதில் ஒரு நாள் இந்த குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து ஏதோ விளையாடின்னு இருக்கும்போது குச்சேலன் சொல்கிறான், கண்ணா எனக்கு ரொம்ப பசிக்கிறது, ஏதாவது சாப்பிட வேணும்னு. அப்போது அவன் பார்க்குறான், அங்கே பக்கத்தில் ஒரு வீட்டில் உள்ள பெண் வெண்ணெயெல்லாம் கடைஞ்சி வச்சுட்டு மோரெல்லாம் உரியில் ஏற்றிட்டு ஆத்தங்கரைக்கு குளிக்க போகிறத பார்க்குறான். இதை பார்த்ததும் வா வா உன் பசிக்கு நான் வழி சொல்லுறேன் அப்படின்னு நேராக அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த உரியில் ஏற்றின வெண்ணெயை எடுக்க பார்க்குறான். அவனால் அதை எடுக்க முடியலை. அப்போ தான் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கக்கூடிய மனசில் நிற்கக்கூடிய அந்த சித்திரம் இருக்கே, ஒவ்வொருத்தரையாக முதுகில் மேலே ஏற சொல்லி தான் கடைசியில் ஏறி அவர்களுக்கு மேலே அந்த உரியில் இருக்கக்கூடிய வெண்ணெயை எடுத்து கொண்டு எல்லாருக்கும் பகிர்ந்து சாப்பிட்றான். சுதாமா கிட்ட பசி தீந்துதா அப்படின்னு கேட்டு கொடுக்குறான். அந்த அளவுக்கு சுதாமாவோட நட்பு. இவங்கள் எல்லாருமே இந்த மாடு மேய்ச்சி காட்டுக்கு போகிறப்போ ஒரு நாள் இவங்கள்லாம் காட்டு பகுதியில் விளையாடின்னு இருக்கும்போது எங்கிருந்தோ ஒரு நல்ல தின்பண்டத்தோட வாசனை வருது. இந்த தின்பண்டத்தோடைய வாசனை எல்லாம் வந்த உடனே இந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே ஆஹா, காட்டில் எப்போவுமே காட்டுக்கு எப்படின்னா இவங்க அப்படியே விடிஞ்சும் விடியாமலும் இருக்கிறப்போ வீட்டில் சாப்பாடு கட்டி கொடுத்துடுவார்கள். அந்த சாப்பாடையும் எடுத்துட்டு கண்ணுக்குட்டியும் மேய்ச்சிண்டு நேராக காட்டுக்கு வந்துடுவாங்க. காட்டில் கண்ணுக்குட்டி மாடு எல்லாம் ஒரு பக்கம் மேய்ஞ்சுட்டு இருக்கும். இவங்களெல்லாம் விளையாடிக்குண்டே இருக்கும்போது பசி எடுத்ததுன்னா எல்லாரோட சாப்பாடையும் எடுத்து வச்சு எல்லாரும் கலந்து சாப்பிட்றது தான் இவர்களுடைய வழக்கம். இதை தவிர காட்டு பகுதியில் வேறு உணவு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி இந்த பகுதியில் இவங்க விளையாடின்னு இருக்கும்போது இப்படி ஒரு வாசனை வந்ததும் அப்போவும் சுதாமா தான் கண்ணன்கிட்ட கேட்குறான், கண்ணா ரொம்ப நல்ல பக்ஷணம்லாம் யாரோ பண்ணுறா, ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது, முறுக்கு அதிரசம் எல்லாம் வாசனையாக இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்க, அப்படி தேடி போய் தான் அந்த இடத்துல ரிஷினி பத்தினிகள் எல்லாரும் அவர்கள் ஒரு யாகத்துக்காக பண்ணுற பக்ஷணம்னு தெரிய வருது. அந்த பக்ஷணத்தையும் வாங்கி இந்த குழந்தைகளுக்கு தான் தரோம். இப்படி இவங்களுடைய நட்புங்கிறது ரொம்ப அலாதியான நட்பு. சேர்ந்து விளையாடுறது, அவர்களோடவே ஓடி பிடிச்சு விளையாடுறது. ஒரு நாள் இவர்கள்லாம் ரொம்ப விளையாடிகிட்டே இருக்கா. அங்கிருந்து ரோஹிணி குழந்தைகளை சாப்பிட கூப்பிடுறதுக்காக வரா. கிருஷ்ணனும் பலராமனும் இந்த குழந்தைகளோடு விளையாடுறாங்க. அப்போ ரோஹிணி எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறா, இந்த குழந்தை 2 பேரும் சாப்பிட வரவே இல்லை. சரி நான் போயிட்டு யசோதையை அனுப்புகிறேன் அப்படின்ட்டு ரோஹிணி போயிடுறா. ரோஹிணி போயிட்டு யசோதை கிட்ட சொல்கிறா, நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டேம்மா, இந்த பசங்க 2 பேரும் வரதா இல்லை, மற்ற குழந்தைகளும் சேர்ந்து விளையாடிகிட்டே இருக்காங்க, நீயே போய் கூப்பிடு அப்படின்னு சொல்ல யசோதை வரா. யசோதை மிரட்டுறா குழந்தைய, ஒவ்வொருத்தரையா, ஏண்டா நீங்கள்லாம் விளையாட்டை நிறுத்த மாட்டேடா, கொஞ்ச நேரமாவது நிற்கக்கூடாதா, நான் இவனை அழைச்சின்னு போய் சாப்பிட்டுட்டு கொண்டு விடுறேங்கிறா. விடவே இல்லை. அதுக்கப்புறம் சொல்கிறான், நீ வராததுனால அப்பாவும் சாப்பிடல, இலையெல்லாம் போட்டாச்சு, நீ வந்தியானா சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு. அதுக்கு பலராமன் சொல்கிறான், வந்தால் உடனே சாப்பிட விடுவியா, நாங்கள் இவ்வளோ அழுக்காக இருக்கோம், குளிக்கணும்னு சொல்லுவேன், குளிச்சுட்டு சாப்பிடணும்னு சொல்லுவேன், இப்படியெல்லாம் சாக்கு போக்கு சொல்ல அவள் வேறு வழியே இல்லாமல் அப்பா சாப்பிடணும் அதுக்காக வா அப்படின்னு கூப்பிடுறா. அப்போது கண்ணன் வேறு வழி இல்லாமல் போனதும் இங்கிருந்து குச்சேலன் சொல்லறான், கண்ணா நீ தோற்று போகிற மாதிரி இருக்க, அதனால தானே அம்மா கூட போகிற அப்படின்னு சொல்லவும் கண்ணனுக்கு அது ரொம்ப பளிச்சுன்னு படுறது. அவன் டபால்னு யசோதை கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி திருப்பி விளையாட வந்துடுறான். இந்த மாதிரி ஒரு நெருக்கமான நட்பு இந்த குச்சேலனுக்கு. இதற்கு அப்புறமான பிந்தைய காலத்தில் தான் கண்ணன் என்ன செய்கிறான், மதுரா வந்துடுறான். அவனுக்கும் மற்றவர்களுக்குமான தொடர்பு குறைஞ்சி போயிடுறது. இந்த காலகட்டத்தில் குச்சேலனுக்கும் திருமணமாகி அவனுக்கும் குழந்தைகள்லாம் பிறந்துடுறது. ஆனால் குச்சேலனுடைய ஒரு காரியம் என்னென்னா, அவன் ரொம்ப ஏழ்மையில் கஷ்டப்படக்கூடிய ஒரு ஜீவிதமாக இருக்குது.
ஆனால் குச்சேலன் எப்போதும் தன்னுடைய மனைவி கிட்ட தான் எப்படி கண்ணனுக்கு பால்ய சிநேகிதனாக இருந்தேங்கிறத பல கதைகளாக சொல்லுவான். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இது மாதிரி நான் அவனோட விளையாடினேன், ஓடி பிடிச்சி விளையாடினோம், கண்ணாமூச்சி விளையாடினோம், நாங்கள் மாடு கண்ணுக்குட்டியோட போனோம், இப்படி தயிர் திருடினோம், வெண்ணெய் திருடினோம், பாலை சாப்பிட்டோம், இப்படி எல்லாம் கதை கதையாக குச்சேல சொல்லிகிட்டே இருப்பேன். நாட்கள் போக போக குச்சேலரோட வாழ்க்கையில் வறுமை மட்டும்தான் இருந்ததே தவிர அங்கே மகாலட்சுமியோட அனுகிரகம் அவருக்கு துளி கூட இருக்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைகள் எல்லாம் வளர்த்துண்டு வந்தா குச்சேலருடைய மனைவி. அவள் ஒரு நாள் ரொம்ப போராமல் முடியாத காலம் வந்து இதுக்கு மேலே வாழ்க்கை நடத்த வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்திதியில் குச்சேலர்கிட்ட கேட்குறா, இவ்வளவெல்லாம் சொல்கிறேளே, உங்களுக்கு கண்ணன் வந்து உங்களோட என்ன ஸ்நேகிதன், பால்ய நண்பன், இப்படிலாம் சொல்கிறேளே, கண்ணன் கிட்ட ஏதாவது உதவி கேட்கக்கூடாதா? பார்த்ததுமே கருணாமூர்த்தி எல்லாருக்கும் கிருப்பையாக அருள் பண்ணுவான்னு சொல்கிறாளே, நீங்கள் கேட்கக்கூடாதான்னு கேட்குறான். எத்தனையோ தடவை அவள் திரும்பி திரும்பி சொல்லியும் குச்சேலர் அதை கேட்குற மாதிரியே இல்லை. ஒரு நாள் அவள் சொல்கிறா, இனிமே நம்ம வாழ்க்கை ஜீவிதம் பண்ணுறதுக்கு வழியே இல்லை, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கோ, நேராக போய் இன்றைக்கி கண்ணனை பார்த்துட்டு ஏதாவது ஒன்று கேட்டுண்டு வாங்கோ, இல்லாட்டி இனிமேல் நம்ம வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு. இவ்வளவு ரொம்ப வற்புறுத்தி சொன்னதுக்கப்புறம் குச்சேலருக்கும் என்ன பண்ணான்னு தெரியலை. சரி, ஓகே, நான் போகிறேன், போய் கண்ணனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறேன். அப்படி கிளம்பின உடனே குச்சேலனுடைய மனைவி இருக்காளே குச்சேலர்கிட்ட சொல்லறா, நீங்கள் போயிட்டு சும்மா இருந்துடாதீங்கோ, நம்ம ஆற்று நிலைமையை கொஞ்சம் கண்ணனுக்கு எடுத்து சொல்லுங்கோ, நாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், ஏழ்மையில் இருக்கோம், குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கே கஷ்டப்படுறோம், நம்மெல்லாம் புது துணிமணியெல்லாம் பார்த்ததே இல்லை, நம்மக்கிட்ட மாடு கண்ணு இல்லை, ஒன்றுமே இல்லை, நம்ம குடிசையில் இத்தனை பேரும் இருந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற நம்ம ஸ்திதியெல்லாம் நல்லா எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு அவள் சொல்லி அனுப்புகிறான். அது மட்டும் இல்லாமல், நான் எப்படி வெறுங்கையா போய் கண்ணனை பார்க்கறது, கண்ணனை பார்க்க போனால் ஏதாவது எடுத்துன்னு போக வேண்டாமான்னு குச்சேலர் கேட்க, நம்மக்கிட்ட கொஞ்சம் அவல் இருக்குது, அதை தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு அவலை முடிச்சா கட்டி கொண்டு போய் கண்ணனுக்கு கொடுங்கோன்னு கொடுக்குறா. குச்சேலன் நேராக கண்ணனை பார்க்க மதுரா வரார். பார்க்குறார், அவன் அழகில் அப்படியே மயங்கி போகிறார். ரொம்ப வருஷம் கழித்து பார்த்ததும் ஆற தழுவி கட்டிக்கிறார் கண்ணன். ரொம்ப அழகாக உபசரிக்கிறார். ராஜ மரியாதைன்னு தன்னுடைய யதாஸ்தானத்தில் அவரை உட்கார வச்சு அவருக்கு மரியாதை பண்ணி பாத பூஜை பண்ணி நன்னா விருந்தெல்லாம் பண்ணி சாப்பாடு போட்டு ரொம்ப இவா 2 பேரும் சேர்ந்து பால்ய ஸ்நேகிதன். இப்போ நம்ம ஒரு சின்ன வயசு நண்பரை பார்த்தா பேசுவோம் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், அவள் எப்படி இருக்கா, அந்த தாத்தா எப்படி இருக்கார், இந்த பாட்டி எப்படி இருக்கா, இவாத்தில் ஒரு கண்ணுக்குட்டி இருந்ததே அது எப்படி இருந்தது, இந்த பசுமாடு எப்படி இருக்குது, இப்படி ஊரில் உள்ள விஷயங்கள் எல்லாம் 2 பேரும் பேசுகிறா. பேசிகிட்டே இருக்கும்போது கண்ணன் கேட்குறான், குச்சேல மன்னி எனக்கு எதுவும் கொடுத்து விடலையா, ஏதாவது கொடுத்து விட்டுருப்பாளே அப்படின்னு கேட்க, குச்சேலருக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. இவ்வளோ பெரிய அரண்மனையில் இருக்கிற கிருஷ்ணனுக்கு நாம் என்ன பண்ண அப்படின்ட்டு தன்னோட முடிச்சிலிருந்து அந்த அவலை எடுத்து காட்டுற. கண்ணன் அந்த அவலை எடுத்து சாப்பிட்றான். இப்போ கூட உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணனுடைய பிறந்த நாளான ஜன்மாஷ்டமி வந்ததுனாலே நாமெல்லாம் அவலை கண்ணனுக்கு நைவேத்தியமாக பண்ணுவோன்னு. ஏன்னா கண்ணபெருமானுக்கு பிடிச்சது இந்த அவல். அவன் குச்சேலர் அந்த அவலை கொடுத்ததும், பார்த்தியா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு மன்னி கரெக்டாக கொடுத்து விட்டுருக்கான்ட்டு அந்த அவலை எடுத்துக்கிறார். ஒரு பிடி அவலை எடுத்து சாப்பிட்றார். திருப்பி 2வது பிடி அவலை எடுத்து சாப்பிட்றார். 3வது பிடி அவல் எடுக்கும்போது ருக்மிணி தாயார் வந்து கையை பிடிச்சிக்கிறா, போதும் நீங்கள் சாப்பிட்டதுங்கிற மாதிரி. குச்சேலருக்குன்னா வருத்தமாக இருக்குது, அடடா கண்ணன் ஆசைப்பட்டு சாப்பிட்டான், அதையும் இந்த ருக்மிணி அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாளேன்னு. ஆசை தீர கண்ணனை பார்த்தார், ஆசை தீர கண்ணனை தழுவிண்டார், பேசினார். ஆனால் அவருடைய மனைவி சொன்ன மாதிரி தனக்கு ஏழ்மைனோ பணம் வேணும்னோ கஷ்டத்தில் இருக்கேன் தரித்திரவாசியாக இருக்கேனோ எதுவுமே சொல்லலை, கண்ணனை பார்த்தது மட்டுமே போதுங்கிற ஒரு ஆத்ம திருப்தியோடு வர கண்ணன்ட்ட விடை பெற்றுண்டு நான் போகிறேன்னு கிளம்பி வர. அப்படியே அவர் வந்து சேரறார். வர வழியில் யோசிக்கிறார், அடடா போனால் நம்ம வீட்டம்மா கேட்பாளே, இப்படி நீ கண்ணன்ட்ட அது கேட்டியா, என்ன வாங்கிட்டு வந்திருக்கே கேட்பாளே, நம்மளோ ஒன்றுமே கேட்காம வந்துட்டோமே அப்படின்னு. அதனால் சோர்ந்து போய் மெதுவாக வரார். அப்படியே அவருடைய ஊருக்கு வந்துடுறார். வந்து பார்த்தானா அவர் வீடு இருந்த இடத்துல வீட்டை காணும்.
அதுக்கு பதிலா அந்த இடத்துல பிரகாசமா ஒரு மாளிகை இருக்கு. மாட மாளிகையா இருக்கு. ஜொலிக்கிறது, பிரகாசமா இருக்கு. உள்ள ஒரே நல்ல சந்தோஷமான குரல்கள்லாம் கேட்கறது. போய் பார்த்தா அது ரொம்ப ஆடம்பரமான ஒரு மாளிகையா இருக்கு. இது வாசல்ல இருந்தே எட்டி பார்க்குறார். உள்ள இருந்து குச்சேலருடைய மனைவி ஓடி வரா. குழந்தைகள்லாம் எட்டி பார்த்தா எல்லாரும் அலங்கார பூஷணர்களா, பட்டாடையோடு நகையோடு இருக்கா. அவ வந்து சொல்லறா, எல்லாமே கண்ணபெருமான் கொடுத்தான்னு. குச்சேலர் எண்ணி எண்ணி பார்க்கறார். நான் ஒன்றுமே கேட்கலையே, நான் வந்ததிலேயே உனக்கு என்னுடைய வினயம் என்னன்னு புரிஞ்சு தந்தியே கண்ணான்னு அவர் ரொம்ப ஆனந்தப்படுறார். நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை அதை மனதில் வச்சு இப்போ கேட்குறார், குச்சேலர் மாதிரி நான் ஏதாவது அவல் தந்தேனா, அவல் பொறி ஈந்தேனோ குச்சேலரை போலே என்று நம்மோட திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரிடம் இந்த வாக்கியத்தை தெரிவிக்கிறார்.